உங்கள் வீட்டு வாசலில் தொங்கும் பூசணிக்காய் ரகசியம் என்ன? திருஷ்டி கழிப்பதன் மகா சக்தி. ஒரு கணம் உங்கள் கிராமத்து வீடுகளின் வாசல்களை கவனியுங்கள், அல்லது நகரத்து வணிக நிறுவனங்களின் முகப்புகளை பாருங்கள். சில இடங்களில் பெரிய கருப்பு நிற பூசணிக்காய் ஒன்று தொங்கவிடப்பட்டிருப்பதை காணலாம், அல்லது எலுமிச்சையும் மிளகாயும் கோர்க்கப்பட்ட மாலை தொங்கும். இது வெறும் அலங்காரமா அல்லது மூட நம்பிக்கையா என்று எப்போதாவது சிந்தித்ததுண்டா? இல்லை, இதற்கு பின்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம் முன்னோர்களால் நம்பப்பட்டு வரும் ஒரு மர்மமான ஆனால் சக்தி வாய்ந்த கலாச்சார ரகசியம் ஒளிந்துள்ளது. அதுதான் திருஷ்டி. திருஷ்டி வெறும் பார்வை மட்டுமல்ல, அது ஒரு ஆற்றல். நம் தமிழ் பண்பாட்டில் திருஷ்டி அல்லது கண் திருஷ்டி என்பது ஆழமாக பதிந்த ஒரு நம்பிக்கை. ஒருவரின் முன்னேற்றத்தை கண்டோ, செல்வத்தை கண்டோ அல்லது ஆரோக்கியத்தை கண்டோ மற்றொருவர் மனதில் எழும் பொறாமை, தீய எண்ணம் அல்லது கடுமையான பாராட்டு பார்வை அந்த நபரையோ அல்லது அந்த பொருளையோ எதிர்மறையாக பாதிக்கலாம் என்பது ஐதீகம். இது கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிர்மறை ஆற்றலாக செயல்பட்டு ஒருவரின் சுபீட்சத்தையும் அமைதியையும் சிதைத்து எதிர்பாராத தடைகளையும் துன்பங்களையும் கொண்டு வரக்கூடும். புராண கதைகளில் வரும் அசுரர்களின் தீய சக்திகளைப் போலவே இந்த திருஷ்டி தோஷமும் ஒரு கண்ணுக்கு தெரியாத அசுரனாகவே பார்க்கப்பட்டது. இதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள நம் முன்னோர்கள் பல மகத்தான வழிமுறைகளை வகுத்துச் சென்றனர். திருஷ்டி கழிக்கும் மர்மமான வழிமுறைகள். வாசலில் தொங்கும் காவல் தெய்வங்கள் பூசணிக்காய் மற்றும் எலுமிச்சை மிளகாய் மாலை. வீட்டு வாசலில் அல்லது வாகனங்களில் பெரிய பூசணிக்காய்களை தொங்க விடுவார்கள். இது திருஷ்டி தோஷத்தை ஈர்த்து உள்வாங்கி வீட்டை பாதுகாக்கும் ஒரு கவசமாக செயல்படும். எலுமிச்சை மற்றும் மிளகாய் மாலையும் அதே நோக்கத்திற்காக தொங்கவிடப்படுகிறது. அவை திருஷ்டி ஆற்றலை உறிஞ்சி அதன் விளைவுகளை தணிக்கும் என்பது நம்பிக்கை. சில நாட்கள் கழித்து அவை காய்ந்து அல்லது அழுகி திருஷ்டி ஆற்றல் வெளியேற்றப்பட்டதற்கான அடையாளமாக அவை அப்புறப்படுத்தப்படும். இது ஒரு மாந்திரீக பாதுகாப்பு போலவே செயல்படுகிறது. உப்பு, மிளகாய், கற்பூரம் சுற்றும் மர்மச் சடங்கு ஒருவருக்கு திருஷ்டி பட்டுவிட்டது என்று உணரும் போது, குறிப்பாக குழந்தைகளுக்கு காய்ந்த மிளகாய், கல் உப்பு, ஒரு கைப்பிடி சாம்பல் அல்லது மணல் போன்றவற்றை எடுத்து பாதிக்கப்பட்டவரின் தலையை சுற்றி 3 முறை கடிகார திசையிலும் 3 முறை எதிர்கடிகார திசையிலும் சுற்றி பின்னர் அதை நெருப்பில் போடுவார்கள் அல்லது தண்ணீரில் கரைப்பார்கள். அப்போது மிளகாய் நெடி வீசினால் திருஷ்டி வலுவாக இருந்ததாக கூறுவார்கள். இந்த சடங்கு எதிர்மறை ஆற்றலை அந்த பொருட்களுக்குள் ஈர்த்து அதை அழிக்கும் ஒரு மந்திர செயலாக கருதப்படுகிறது. கற்பூரம் ஏற்றி சுற்றுவதும் அதே நோக்கம் கொண்டது. கண்கவர் பொம்மைகள் மற்றும் கருப்பு பொட்டுகள், அழகு பொம்மை, பயங்கரமான முகம் கொண்ட பொம்மைகள் அல்லது பெரிய உருவப்படங்கள் போன்றவற்றை வீட்டு வாசலில் வைப்பார்கள். இவை முதலில் வீட்டுக்கு வருபவர்களின் அல்லது பார்ப்பவர்களின் பார்வையை ஈர்த்து திருஷ்டி ஆற்றலை தன் பக்கம் திசை திருப்பி வீட்டின் மீது படுவதை தடுக்கும். குழந்தைகளுக்கும் அழகான பெண்களுக்கும் கன்னத்தில் அல்லது நெற்றியில் கருப்பு பொட்டு வைப்பதும் இதே காரணத்திற்காகத்தான். நம்பிக்கையும் உள்ளத்தின் அமைதியும். இந்த வழிமுறைகள் வெறும் மூட நம்பிக்கைகள் அல்ல என்று நம் முன்னோர்கள் நம்பினர். இந்த செயல்கள் ஒருவரின் மனதிற்கு ஒருவித பாதுகாப்பையும் அமைதியையும் தைரியத்தையும் வழங்கின. நான் பாதுகாக்கப்படுகிறேன் என்ற எண்ணமே பல எதிர்மறை எண்ணங்களை ஆண்டவிடாமல் தடுக்கும் ஒரு கவசமாகும். ஆகவே உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பூசணிக்காய் தொங்கினாலோ அல்லது யாராவது உங்களுக்கு திருஷ்டி கழித்தாலோ அதை வெறும் சடங்காக பார்க்காதீர்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம் பண்பாட்டில் வேரூன்றிய ஒரு மறைமுக பாதுகாப்பு முறையின் வெளிப்பாடாக அதை பாருங்கள். அது உங்கள் குடும்பத்தை கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளிடமிருந்து காக்கும் ஒரு மர்மமான ஆனால் சக்தி வாய்ந்த கவசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவே எங்களுக்கு பெரிய சக்தி.